ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் விசஸ் சிஎஸ்கே மேட்சோட ரிவ்யூ தான். ஆ சிஎஸ்கே வந்து இந்த மேட்ச்ல தோத்துட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா அவங்களோட பேட்டர்ஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அதுதான். ஏன்னா டாஸ் வின் பண்ணல, அதனால தான் போச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் பிட்ச ரீட் பண்ணியிருக்கணும், பக்காவா ஆடியிருக்கணும். சரியா? ஏன்னா இதே ஆர்ஆர் டாஸ் வின் பண்ணாம இருந்திருந்தாலும், அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க நல்ல கிரிக்கெட் ஆடுனாங்க. நல்லா பந்து போட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்லா பிளான் பண்ணி பக்காவா பந்து லைன் அண்ட் லென்த் பக்காவா போட்டாங்க. நெறைய மிஸ் ஆச்சு லைன் அண்ட் லென்த் பரவால்ல. கொண்டு வந்து திரும்ப லைன் அண்ட் லென்த்ல வந்து போட்டு பக்காவா பக்காவா விக்கெட் எடுத்தாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ராஸே 16 ரன் குடுத்தாங்க. அவங்களுக்கு லைன் அண்ட் லென்த் பிரச்சனையாவே இருந்துச்சு. இருந்தாலும் பரவால்ல. ட்ரை பண்ணி அப்படி இப்படின்னு வந்து விக்கெட் எடுத்தாங்க. ஜடேஜா 2 விக்கெட்டு மரண மாசு. கண் எடுத்து இப்படி சுடுறாரு. அப்படிதான் இருக்கணும் கைஸ். அவர் டீம்ல இருந்து வெளிய போனாரு. அந்த டீமுக்காக அவரு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு. நந்தா பட சூர்யா மாரி கெட்டப் போட்டிருக்காரு. என்னன்னு தெரியல. இந்த தடவ ஏதோ சம்பவம் பண்ண போறாருன்னு நெனைக்கிறேன். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ், சஞ்சு சாம்சன் ஒண்ணும் இல்ல கைஸ். அதாவது நம்ம வந்து எப்பவுமே சிஎஸ்கேட்ட பில்டப் மட்டும் தான் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. போன சீசனும் பில்டப் முடிஞ்சுச்சு. இந்த சீசனும் பில்டப். பட் இருந்தாலும் இது மேட்ச் தான். நம்ம எதுவும் பேசக்கூடாது. போக போக பார்க்கலாம். பட் இன்னைக்கு மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால தோத்துட்டாங்க. சரியா? பேட்டிங் ஆர்டரும், டாப் ஆர்டர் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால தோத்துட்டாங்க. சரியா? நல்ல பவுலிங் போட்டாங்க. ஆர்ஆர் வின் பண்ணிட்டாங்க. 2 மேட்சா வந்து நம்ம பேட் பேட்ஸ்மேன் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச் ஒரு பவுலராலையும் டாமினேட் பண்ண முடியும் இந்த ஐபிஎல்னு காட்டிட்டாங்க ஆர்ஆர். சூப்பரா பவுலிங் போட்டாங்க. அதனால வின் அடிச்சிட்டாங்க. ஏற்கனவே வந்து ரைவல்ரியில வந்து 5 மேட்சுக்கு 4 வின் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு 6 மேட்சுக்கு 5 வின்னு. சரியா? சிஎஸ்கே வந்து ஆர்ஆர அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஆர்சிபி, எம்ஐ இன்னும் எவ்வளோ ஒரு டீமெல்லாம் பார்க்கணும். பரவால்ல. அதெல்லாம் சொல்ல முடியாது. அன்னைக்கு டேட்ல, அன்னைக்கு சிச்சுவேஷன்ல நல்லதே நடக்கலாம். பட் ஆ கார்த்திக் சர்மா பிளேயிங் லெவல் வந்தது சந்தோஷம் தான். பட் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா தான் இருந்துச்சு. பார்க்கலாம். இன்னும் நெறைய வாய்ப்பு குடுக்கணும். சர்ஃப்ராஸ் கான் வந்து இம்பாக்ட் சப்பா வந்தது ரொம்ப தப்பு. பிளேயிங் லெவல்லே குடுத்துட்டு இம்பாக்ட் சப்பா வேற பிளேயர கொண்டு வந்திருந்திருக்கலாம். மேத்யூ ஸ்டாட்ஸ் வந்தது எதுக்கு? வந்து ஒரு 2 ஓவரா போடணும். ஓவரும் குடுக்க மாட்டேங்கிறீங்க. அவர் பேட்டிங் ஆடட்டும் பேட்லயே போட மாட்டேங்குது. அவருக்கு பிட்ச் என்ன கதை, என்ன ஏதுன்னே தெரியல. ஒரே சோக கதை ஆயிப்போச்சு அவருக்கும். பேட்ல வந்து நோ ஷாட் தான். ஒண்ணும் பண்ண முடியாது. சரியாயிடுச்சு. ஏன்னா டாப் ஆர்டரே ஒண்ணும் அடிக்காதப்ப மிடில் ஆர்டர்ல போய் என்ன கதை சொல்ல முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஜெமி ஓவர்டன் நல்ல இன்னிங்ஸ். அவங்க சைடுல ஜாப் ராஜர், ஜடேஜா எல்லாருமே நல்லா பவுலிங் போட்டாங்க. சூப்பர் பவுலிங். எல்லாருக்குமே விக்கெட் கிடைச்சிச்சு. நல்ல எக்கனாமிக்கா சூப்பரா போட்டாங்க. அதே இது சிஎஸ்கேவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிஎஸ்கேல அனுஜுல் கம்போஜ் வந்து நல்லா பந்து போட்டாரு. விக்கெட் எடுத்தாரு. ஆனாலும் எக்ஸ்பென்சிவ் வந்துச்சு. ஏன்னா வைபவ் சூரியவம்சி சேசிங்ல வந்து தரமான பேட்டிங். 15 பாலுக்கு 50 ரன். அதாவது நம்ம 127 ரன் தான் அடிச்சிருக்கோம். பட் நம்மகிட்ட பவுலர் இருக்காங்க. நல்ல ஒரு பிளான் எடுத்து டாப் ஆர்டர் விக்கெட்டையாவது கழட்டணும். வைபவ் சூரியவம்சி வந்து எப்படியும் காட்டுத்தீ மாரி அடிக்க தான் போறாரு. அவருக்கு அங்கங்க ஃபீல்டர் அடிச்சு நிப்பாட்டி பக்காவா கேட்ச் எடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு 2, 3 சிக்ஸ்லாம் ஃபிளாட்டா தான் போகுது. இல்ல. அவர் எங்க அடிப்பாரு, அதுக்கு தகுந்த மாரி பந்த போட்டு தூக்கியிருக்கலாம். பவர் பிளே முடிஞ்சதும் ஒரு தூக்குனீங்க ஃபீல்டர வச்சு. அதே ஃபீல்டர பவர் பிளேக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா, நேரா அவர் அவுட் ஆயிருப்பாரு. பட் நல்ல பேட்டிங் ஆடுனாரு வைபவ் சூரியவன்சி. உண்மையிலே தரமான இன்னிங்ஸ். மிரட்டி விட்டாப்புல. சரியா? அவரோட இன்னிங்ஸ் ஆர்ஆருக்கு ரொம்ப ஹேப்பி. இந்த சீசன் ஃபுல்லா அவர் தான் ஓப்பனரு. தரமா போப்போது. என்ன ஹையஸ்ட் ரன் ஹேட்டரா கூட இருப்பாரு. ஆர்ஆருக்கா இருப்பாரு. இல்லன்னா ஐபிஎல்லுக்கா கூட இருப்பாரு. ஏன்னா நல்லா ஆடுறாரு. கூட எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் கொஞ்சம் நிதானமா ஆட பழகிட்டாரு. அவர் தான் ஃபயர் மோடு. இவர் பிளாஸ்ட் மோட் தான். பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆர்ஆர் ஈஸியா கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கேக்கு வந்து ஒரு லேர்னிங் தான். சரியா? இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். இது வந்து ரிப்பீட் ஆக முடியாம பார்த்துக்கணும். போன தடவை வந்து என்னாச்சு, நம்ம ஒவ்வொரு மேட்சா இந்த மேட்ச் இல்லன்னா அடுத்த மேட்ச், அடுத்த மேட்ச் இல்லன்னா அடுத்த மேட்ச் அப்படியே போய் எல்லாம் ரிப்பீட் ஆகி மொத்தமா டீம் வெளியே போயிடுச்சு. இந்த தடவை கலைச்சு போட்டு மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம்னா, எல்லா பிளேயருக்கும் நிறைய வாய்ப்பு கொடுங்க. பெர்ஃபார்ம் பண்ணட்டும். பாருங்க. கலக்கிரலாம். அத விட்டுட்டு இதே ரிப்பீட் ஆகுற மாரி பண்ணாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சிஎஸ்கே வந்து இந்த டோர்னமெண்ட்ல பிளே ஆஃப்ஸ் போவாங்கங்கிறது கேள்விக்குறி ஆகி போயிரும். உண்மையிலேயே ஆர்ஆர் நல்ல கேம் ஆடுனாங்க. அதனால வந்து
அவங்க வின் பண்ணாங்க. சரியா? இந்த லாஸ்ட் நடந்த 2 ஐபிஎல் மேட்ச கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சூப்பரான மேட்ச். நல்ல ஒரு பவுலிங் டிஸ்ப்ளே குடுத்திருக்காங்க ஆர்ஆர். அப்கமிங் மேட்ச்ல சிஎஸ்கே கம்பேக் குடுப்பாங்கனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க guys. சரியா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. சிஎஸ்கே உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல தட்டி விடுங்க.